மக்களே, இங்கே பாருங்கள், எங்கள் பில்டிங் பக்கத்தில், என்னோடய வீட்டு பக்கத்தில் இங்கே பாருங்கள், நாங்கள் செடி போட்டிருக்கோம். மல்லிகைப்பூ செடி 1/4 கிலோ பூ வரும். ஒரு பூ வந்து இதான் இங்கே பாருங்களேன், எத்தனை பெருசு பூ பாருங்கள், பெருசு பெருசாக 4 அடுக்கு. பார்த்தீங்களா? மக்கு இதான் பூ பாருங்கள். இதான் மக்களே, கந்திஷ்டி இன்னும் விழு போகுது, விழாமல் பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், பூ பார்த்திங்களா? எங்கள் செடியில் ஒரு 1/4 கிலோ பூ வரும். மல்லிப்பூ 10 நாளாக வந்துட்டுருக்கு. ஒரு பூ வந்து எத்தனை பெருசு பெருசாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், பாருங்கள், பூ எல்லாமே மல்லிப்பூ தான். குண்டு மல்லிப்பூ அவ்வளோ ஒரு வாசனை. இங்கேருந்து எங்கள் வீடு சுற்றி தான் போகணும், சைடில் தான் வச்சுருக்குறோம். இங்கேருந்த மக்களே என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படியே வாசனை, வீட்டுக்குள்ளார வாசனை வருது மக்களே. செடி நான் அடுத்த வீடியோவுக்கு வரேன். பூ எவ்வளோ வந்திருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். சரிங்களா மக்களே? தேங்க்யூ மக்களே. என் மக்கள் என்றைக்கு நீங்கள் எனக்கு வேணும். இங்கே பாருங்கள், பூ பாருங்கள். ஒரு முளம் வந்து 100 ரூபாயாம். இப்போ நாளான்னைக்கு ரம்ஜான், நாளைக்கு வகாதி. எங்களுக்கு தெலுங்கு வருஷம் பருப்பு வகாதி பண்டிகை. இன்றைக்கி வந்து அமாவாசை. அவ்வளோ விலையாம், 150 ரூபாயாம். ஒரு முளம் வந்து 150 ரூபாயாம் எங்கள் மார்க்கெட்லேயே. பூ பார்த்திங்களா எப்படி வருது? வைக்க டைம் இல்லை. என்ன ஒரு 2 முளம் பக்கம் வீட்டில் இருக்குது, கட்டி வச்சுருக்கேன். நேற்றுது நான் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை சரியாக இருக்குது. தம்பி வீடு கட்டுறான். இங்கே பாருங்கள், அங்கே வீடு கட்டுறான், இன்னொரு பில்டிங் கட்டுறான். அங்கே போய் பார்த்துக்கிட்டு, தம்பிக்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வீட்டு வேலைக்கு போகிறதில்ல, நான் லீவ் போட்டேன், போகிறதில்ல. இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். பிள்ளைங்க வேண்டாம் போகாதக்கா, நீ போகாத, போதும் பிள்ளைங்கள பார்த்துக்கான்றாங்க. எனக்கு வருமானம் வேணுமில்ல, எனக்கு சம்பாரணம் வேணும், காசு வேணுமில்ல செலவுக்கு. அதனால் நான் போயிட்டுருக்கேன். பிள்ளைங்க கொடுப்பாங்க காசு, எனக்கு எதுவும் செலவு கிடையாது. இருந்தாலும் எனக்கு வேணும், என்னோடய ஆசைக்கு பணம் வேணும். என் பிள்ளைங்கள சம்பாரித்து என் கையில் தான் கொடுக்குறாங்க, நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேணும், சம்பாரனோட எனக்கு வேணும். ஓகேவா? பிள்ளைங்கள கேட்கக்கூடாது, நான் சாகிற வரைக்கும் பிள்ளைங்கள கேட்கக்கூடாது. என்னோடய சம்பாரனால பிள்ளைங்க சாப்பிட்ணும், அவங்க சம்பாரில் நான் சாப்பிடக்கூடாது. அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ லீவ் எடுத்துட்டேன், 1 வாரத்துக்கு லீவ் எடுத்துட்டேன். இப்போ தம்பி கூட சாயங்கால நேரத்தில் மட்டும் போய் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த தம்பி பக்கத்தில் தான் வீடு கட்டுறேன். இந்த வீடு எங்களுது, புரியுதுங்களா? அதனால் பக்கத்துலேயே தம்பி ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே கொத்துக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, சிட்டாள் ஆம்பளாலெல்லாம் பாரு வேண்டி நிற்குதுங்க. இப்போ சரி பூ பிக்கலாமனு வந்தேன். பூ பிக்க அடுத்த வீடியோ போடுறேன், பூ எவ்வளோ வந்திருக்குது மக்களே. ஓகேவா? பாய் மக்களே.